உங்க எல்லாத்துக்கும் பாராசிட்னா என்னன்னு தெரியும்ல? அது கிட்டத்தட்ட ஒரு ஒட்டுண்ணி மாதிரி பரபரப்பா போயிட்டு இருக்க ஜப்பான் நாட்டுல எங்க இருந்தோ கூட்டமா வந்த பாராசிட்டு அங்க இருக்கிற நிறைய மக்கள் உடம்புக்குள்ள எல்லாம் போயிருச்சு. அந்த பாராசிட்டு அப்படி அவங்க உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட மூளையை சாப்பிட்டு மனுஷங்களோட உடம்பே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு மனுஷங்க மாதிரியே இந்த பூமியில வாழ ஆரம்பிச்சிடும். ஆனா அதுக்குனால காது வழியா போனாதான் மனுஷங்க மூளையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுல ஒரு பாராசிட் மட்டும் நம்ம ஹீரோவோட காதுல போக முடியாம அவரோட கையில நுழைஞ்சிருது. இதனால ஹீரோ கூடவே ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே வாழ்ந்துட்டு வருது. இப்படி இருக்கிறப்போ மத்த பாராசிட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுல ஒரு பாராசிட் ஒரு மனுஷனோட கண்ட்ரோல் எடுத்துட்டு அந்த நாட்டோட பிரசிடென்டாவே ஆயிருது. ஏன் இப்படி பண்றாங்கன்னா, இவங்க உயிர் வாழ்றதுக்கு மனித கறி தான் தேவைப்படும். அதனால அப்படி அந்த ஊர்ல தொடர் கொலைகள் நடக்கிறதுனால போலீஸ் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை தடுக்கிறதுக்காண்டி தான் அவங்க இப்படி யோசிச்சு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பாராசிட் மனுஷ உடம்புக்குள்ள இருக்கும்போது இன்னொருத்தன் கூட உடலுறவு வச்சுக்கிறோம். அதனால அது கர்ப்பமாகி தனக்கு பிறக்க போறது ஒரு மனுஷ குழந்தையா இல்ல பாராசிட்ன்றத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் போக படத்தோட ஹீரோ இருக்கார்ல, அவங்களோட அம்மாவோட உடம்புல இன்னொரு பாராசிட் வந்துரும். ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை மாதிரி வந்துரும். அதுல ஒரு எமோஷன் கனெக்ட் இருக்கும். படம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இந்த படத்தோட பேரு பாராசிட். இதோட பார்ட் 1 கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பார்ட் 2 வேற இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுன்னா பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நம்ம பாத்துடலாம். சொல்ல போனா இதுக்கு தனியா ஒரு அனிமி வெப் சீரிஸே இருக்கு. படத்தோட ஃபேன் பேஸ்லாம் பயங்கரமா இருப்பாங்க. நீங்க அதன்னு பார்க்காம இருந்தீங்கன்னா மனுஷங்களோட கதையை தாராளமா குறைஞ்சுனா என்ன ஆகும், காடுங்க பாதியை எரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படி இருந்தா அந்த 100 மனுஷங்கள்ல நீங்க ஒரு ஆளா இருக்க விரும்புவீங்களா, இல்லனா அவங்க அழியக்கூடாதுன்னு போராட நினைப்பீங்களா? அப்படி சொல்லி ஆரம்பிக்க அப்படியே கட் பண்றாங்க. இப்ப ஒரு கடலை காட்டுறாங்க. அந்த கடல்ல ஏதோ ஒரு முட்டை மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுல இருந்து ஒரு பாராசிட் வெளியே வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள போகுது. அந்த சீன் முடிஞ்சதும் ஒரு வீட்டை காட்ட அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாராசிட் வந்துருது. அங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரோட காதுக்குள்ள நுழைய அவர் உடம்பு திடீர்னு திணற ஆரம்பிக்குது. அந்த அசைவை பார்த்து அவங்க மனைவி முடிச்சதும் கொஞ்ச நேரத்துல அவர் அப்படியே அடங்கிடுறாரு. ரெகுலரா தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நல்லா ஹெட்போன்ல பாட்டு போட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவர் இடத்துலயும் ஒரு பாராசிட் வந்துருது. வந்து அவர் காதுக்குள்ள நுழையலான்னு பார்த்தா அவர் ஹெட்போன் மாட்டிருக்கனால மூக்குக்குள்ள நுழையான்னு ட்ரை பண்ணுது. அதை உணர்ந்த ஹீரோ என்னடா ஏதோ மூக்குள்ள நுழையன்னு சொல்லி அதை புடிச்சு தூரம் போட்டு ஏதோ பூச்சியா இருக்கும் போலன்னு சொல்லி அதை அடிக்க பார்த்தா அது டக்குன்னு அவரோட கைக்குள்ள ஏறிடுது. இதை பார்த்த ஹீரோ சும்மா இல்லாம பக்கத்துல இருந்து வயர் எடுத்து தன்னோட கையில இறுக்கி கட்ட அது மூளைக்குள்ள போக முடியாம அங்கே செட் ஆயிருச்சு. சத்தத்தை கேட்ட வந்தவங்க அம்மா எடா பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துலன்னு கேட்க, என் கையில பாம்பு போச்சுன்னு ஹீரோ சொல்றாரு. என்னது பாம்பா? கையில நான் ஓட்டையா இருக்கு பாம்பு போறதுக்கு, எங்க காட்டுன்னு சொல்லி வாங்கி பார்த்து எடா கெட்ட கனவு எதுவும் கண்டியா அப்படின்னு சொல்லி அவரு பாட்டு கேட்டு இருந்தாருல, அந்த ஹெட்செட் எடுத்து காதுல வைக்க, இந்த மாதிரி பாட்டு கேட்டனா இப்படித்தான் கனவுல வரும், பேசாம படுறா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடறாங்க. அடுத்த நாள் ஆனதும் ஹீரோட அம்மா அவங்களுக்கு அவசரமா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி பாக்குறாங்க. அப்பயும் ஹீரோ ஏமா என் ரைட் ஹேண்ட்ல ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குமா, என்னென்னமோ வித்தியாசமாலாம் இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒழுக்கமா போய் படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆள் காதுக்குள்ள போச்சுல, அந்த ஆளை காட்டுறாங்க. அவர் கண்ணாடியில வந்து பாக்குறாரு. அவரோட கண்ணு ஆளுக்கு ஒரு பக்கமா அசைஞ்சுக்கிட்டு கிடக்கு. அந்த பாராசிட் இவரோட மூளையை தின்னதுனால இவர் கண்ட்ரோல் இல்லாம இருக்காரு. உடம்பு மட்டும் தான் அந்த ஆளோடது, கண்ட்ரோல் எல்லாம் அந்த பாராசிட்டோடது. அப்ப அவங்க வைஃப் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல, இவர் மெதுவா அவரோட பொண்டாட்டி பக்கத்துல போறாரு. அப்படி போன பிறகு அந்த பாராசிட்டோட மூஞ்சி ஓபன் ஆகுது. இப்பதான் அதோட முழு உருவத்தையே காட்டுறாங்க. அது கிட்டத்தட்ட 5-6 கண்ணு இருக்கு, 4-5 கை இருக்கு. அது அப்படியே அவங்க ஒய்ஃபோட மூஞ்சியை டப்புன்னு அப்படியே அடிச்சு சாப்பிடுறது. கட் பண்ணா நம்ம ஹீரோ காலேஜ் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. வர வழியில ஹீரோவுக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க. அவங்க பார்க்க வர்றாங்க. வந்து அவங்கள ஆசையாத்தோட என்னடி இப்படி பின்னாடி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்க, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்றேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ நல்லா இருக்கியா அப்படி இப்படி சொல்லி பாசம் போல பொழியறாங்க. ஹீரோ அதை தட்டி விட்டுறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஹீரோ ரொம்ப லவ் பண்ணுது போல, ஆனா ஹீரோ தான் கண்டுக்காமே இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோட கையை அதுவா வேலை செஞ்சு அந்த பொண்ணோட உடம்ப அங்கேயும் இங்கேயும் தொட அவ தட்டி விட்டுட்டு, என்னடா இப்படிலாம் நடந்துக்கிற, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு பாக்கலன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ தன்னோட கையை பார்த்துட்டு என்னடா எல்லாம் வித்தியாசமா நடக்குதுன்னு சொல்லி கிளாஸுக்குள்ள போக அங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருந்த ரப்பர் ஒண்ணு கீழே விழுந்துரும். அதை எடுக்கலாம் ட்ரை பண்ணுவாரு. கை கொஞ்சம் எட்டாம இருக்கும். அப்படியே முயற்சி பண்ண அவரோட கையை வழக்கமா இருக்கிற ஹைட்டை விட ரொம்ப லென்த்தா போய் அந்த ரப்பரை டக்குன்னு எட்டு வந்துடும். இவருக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் பிடி பீரியட் வந்துடும். அங்க சில பசங்களாம் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோ விளையாண்டுட்டு இருக்காரு. ஆப்போனன்ட் டீம் பயங்கரமா கோல் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ கையில அந்த பந்து வந்துடும். அவர் அப்படியே அசால்ட்டா அங்கிட்டு திரும்பி நின்று பந்தை தூக்கி போடுவாரு. கரெக்டா போய் கோல் விழுந்துரும். இதை பார்த்து எல்லாருமே சாக்காயிருவாங்க. ஹீரோவுக்கு அவராலே நம்ப முடியல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டே இசுமே பின்றியடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போய் தனக்கு இருக்க சிம்டம்ஸை வச்சு ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்ப்பாரு. ஒண்ணுமே கிடைக்காது. அந்த நேரத்துல அவர் கையில இருந்து ஒரு கண்ணு வந்து போகும். என்னடா கண்ணு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து அதை குத்த பார்க்க டக்குன்னு அந்த கையில இருந்து அந்த பாராசிட் வெளியே வந்துருது. அது ஒரு கொடூர உருவமா இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல அது ஒரு நார்மலான உருவத்துக்கு வந்துருது. கையிலேயே
ஒரு கண்ணு, 2 கை, ஒரு வாலு, இந்த மாதிரி உருவத்துக்கு வந்தது. ஹீரோவை பார்த்து நான் தோத்துட்டேன், நான் இன்னும் சாப்பிடல அப்படி இப்படின்னு என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல சேர்ல போய் படுக்க, யாரா நீ அப்படின்னு கேட்க, என் கையில என்னடா பண்றேன்னு கேட்க, உன்னோட கைய நான் சாப்பிட்டேன், நான் இப்போ கத்துக்கணும், உன்னோட மொழியை எனக்கு சொல்லி கொடு, இசுமி சின்சின்னு ஹீரோட பேரை சொல்ல தன்னோட பேரை கேட்டதும் இவருக்கே சாக்காயி போச்சு. அப்படியே கட் பண்ண இப்ப ஆரம்பத்துல ஒரு ஆள் உடம்பு பேரசைட் போச்சுல்ல, அவங்கள காட்டுறாங்க. அந்த ஆள் டிவி ஆன் பண்ணி நியூஸ பாத்துக்கிட்டு இருக்கா. அது அந்த நியூஸ் வாசிக்கிறார்ல அவரோட மூஞ்சி வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோட இந்த பேரசைட் நம்ம லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்துச்சுல, அதே மாதிரி அந்த ஆள் நியூஸ பார்த்து கத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த ஆளோட பிள்ளைங்க வெளியே இருந்து வீட்டுக்கு வர, அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி கத்தி பேசிக்கிட்டு இருக்க, இந்த ஆளு பழைய உருவத்தை எடுத்திருக்கான். அந்த குழந்தைகிட்ட போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கீழே பார்த்தா அவங்க பொண்டாட்டியோட உடம்ப பாதிய காணும். இப்ப ஹீரோவை காட்ட, ஹீரோ உடம்புல இந்த பேரசைட் அங்க இருக்கிற புக்கு, நியூஸ் பேப்பர், இப்படி எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப சரளமா ஹீரோ பேசுற லாங்குவேஜே பேச ஆரம்பிக்குது. இப்படி எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ வந்து, டேய் உனக்கு ஹாஸ்பிட்டல் என்னன்னு தெரியுமான்னு கேட்க, தெரியுமே, இந்த நோய் இருந்தா சரி பண்ணி அனுப்புவாங்கல்ல அந்த இடம் தானு கேட்க, ஆமா அங்க கொண்டு போய் என் கையை வெட்டி உன்னை நான் துண்டா எடுக்க போறேன்னு சொல்ல, அதுக்கு அந்த பேரசைட், பாரு நீ அப்படி பண்ணேன்னா நான் செத்து போயிருவேன், அது மட்டும் இல்லாம உன்னோட கையை நீ இழந்துருவேன்னு சொல்ல, இப்ப அந்த பேரசைட் என்ன சொல்லுதுன்னா, நாங்க வழக்கமா மனுஷங்களோட மூளையை தான் சாப்பிடுவோம், நான் உன்னோட மூளைக்கு போகாதனால அடுத்து என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, அதைத்தான் நான் ஆராய்ச்சி பண்ணுன்னு சொல்ல, என்னது நீ மூளையெல்லாம் சாப்பிடுவா என்ன கருமண்டான்னு சொல்லி ஹீரோ வருத்தப்படுறாரு. இப்ப ஹீரோவை அவங்க காலேஜ்ல இருக்க லைப்ரரி கூட்டு போயிட்டு அங்க இருக்கிற எல்லா புக்கையும் படிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளவு வேகமா படிக்கிற, சரியான மான்ஸ்டர் இருப்ப போலேன்னு சொல்ல, என்னது மான்ஸ்டரா, அப்பெல்லாம் நீ என்ன கூப்பிட வேணாம், வேணும்னா என்ன நீ பிகின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுது. இதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல அந்த கத்தி சண்டெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, அதை போய் பாக்குது. அதுக்கப்புறம் அந்த வில்லு எல்லாம் வச்சு பிராக்டிஸ் பண்ணுவாங்க, அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கிறது. அங்க ஒரு டிராயிங் கிளாஸ் வேற இருக்கும். அங்க ஹீரோ உட்காந்து வரைஞ்சுக்கிற, ஹீரோ ஒரு பொண்ணை வரைகிறாரு. அதை பார்த்தா 2 பொண்ணுங்க, பரவாயில்லையே உன் லவ்வர் போட்டோவை அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ல, ஹீரோ டென்ஷன் ஆகி அதை அழிச்சு விட்டு போறாரு. அவர் ஏன் கோவப்பட்டாருன்னு தெரியல, பின்னால பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோ வீட்டுல போய் குளிச்சுக்கிட்டு இருக்க, அங்கேயும் வந்து அந்த பேரசைட் ஹீரோ கூட கேலி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. இப்படியே நாளாக ஹீரோவும் அந்த பேரசைட்டும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. இனிமேல் நாம இதை மிகினே சொல்லலாம். இதை தவிர அந்த கடல்ல இருந்து நிறைய முட்டை வந்துச்சுல்ல, அது எல்லாருமே ஒரு மனுஷங்குள்ள போய் நிறைய பேர்ட்ட பரவிடுச்சு. அதுல ஒண்ணு மெடிக்கல்ல வந்து மெடிசன் எல்லாம் வாங்குது, அந்த ஆளு காசு ஏற்கிறான், டப்புன்னு அதோட உருவத்தை எடுத்துருது. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு ஒரு டாக்ஸில போய் ஏறுது, அந்த ஆளு எங்கம்மா போனோம் அப்படின்னு கேட்க, அது அதோட உருவத்தை எடுத்து அந்த ஆளையும் போட்டு தள்ளிடுது. இப்ப ஹீரோ பஸ்ல போய்கிட்டு இருக்க, திடீர்னு அந்த மிகி எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனா அமுக்கி விட்டுருது. ஏடா இப்படி பண்றேன்னு கேட்டா, இல்ல என்னைய மாதிரி இங்க யாரோ ஒரு ஆள் இருக்காங்க, நாம இங்க இறங்கி ஆகணும்னு சொல்லி இறங்கி ஹீரோவை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ வரவே மாட்டாரு. அதனால அதோட உருவத்தை வச்சு அங்க ஒரு லேம்ப் இருக்கும், அதை பிடிச்சி ஸ்பைடர்மேன் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. இது அங்க இருக்கிற சின்ன பசங்க பார்க்க, தம்பிங்களா இதெல்லாம் சும்மா ஒன்னும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. ஒரு ஏரியாவை போய்கிட்டு இருக்க, இன்னும் 20 மீட்டர் தான் இருக்கு, இன்னும் 10 மீட்டர் தான் இருக்கு, இன்னும் 5 மீட்டர் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்து ரீச் ஆயிருது. பார்த்தா அந்த கடை பூட்டி கிடக்கு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போக, அந்த கடைக்கு இன்னொரு கதவு இருக்கு, அது வழியா உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பேரசைட் ஒரு மனுஷனை கொன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோ வாந்தி எடுக்கிற மாதிரி போக, சத்தத்தை கேட்டு அந்த பேரசைட் மனுஷனோட உருவத்தை எடுத்து வந்துருது. ஓ நீயும் ஒரு பேரசைட் தானா, நல்ல இடத்துல தான் வந்திருக்க, நீ சாப்பிடாம இருப்பேன்னு நினைக்கிறேன், சரி வா இதை சாப்பிடுன்னு சொல்லி ஒரு மனுஷனோட கையை கொடுக்க, ஹீரோ அதை பார்த்துட்டு இன்னும் இதெல்லாம் சாப்பிடணுமான்னு கேக்குறான். அதை பார்த்த அந்த பேரசைட், ஏய் என்ன இவன் பேசுறான், நீ என்ன மூளையை கண்ட்ரோல் எடுக்கிறியான்னு கேட்க, நம்மளால இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்ப இது ஒரு மோசமான விஷயம், உங்க 2 பேர்த்த போட்டு தள்ளியே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ பக்கத்துல வர, நம்ம மிகி, டேய் அவன் கொலை நோக்கத்தோட அவன் பக்கத்துல வரான், இங்க இருந்து ஓடிருன்னு சொல்ல, நம்ம ஹீரோ கதவு கிட்ட ஓட, கதவு பூட்டி கிடக்கு. இவன் மெதுவா ஹீரோ பக்கத்துல வரான். வந்தது அந்த மிகி தான் உருவத்தை ஒரு வெப்பன் மாதிரி மாத்திக்கிட்டு, இங்க பாரு நீ இவனை கொல்லன்னு நினைச்சனா நான் உன்னைய கொன்றுவேன்னு சொல்ல, இவனோட தலையில இருந்து அது பெரிய உருவமா வந்துருது. இங்க பாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பண்ற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட கைய அவனே வெட்டுறான். இப்படி பண்ணிட்டேனா அவனோட உடம்புல இருந்து நீ வெளியே வந்துருவ, என்ன சொல்ற அப்படின்னு கேட்க ஹீரோ பயப்படுறாரு. ஏய் மிகி அவன் சொல்ற மாதிரி நீ எதுவும் பண்ண மாட்டேல, என் கையை வெட்டிட மாட்டேலன்னு சொல்ல, நம்ம மிகி அமைதியாவே இருக்கு. இதை பார்த்து அந்த ஆப்போசிட் பேரசைட் வேற வழியே இல்ல, அவன் தலையை நான் இப்ப வெட்ட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர, நம்ம மிகி காப்பாத்தி விட்டுருது. இவங்க 2 பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை வருது. ஒரு கட்டத்துல அந்த மிகி ஒரு பெரிய உருவம் எடுத்து அந்த பேரசைட்டோட தலையை ஒரே வெட்டு, அதனால அது செத்தே போயிருது. அப்ப அந்த மிகி, நல்ல வேலை உங்க காலேஜ்ல நடக்கிற கிளாஸா பார்த்தேன், அந்த கத்தி சண்டையை பார்த்ததுனாலதான் இப்ப நம்மளால இவனை கொல்ல முடிச்சுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ நல்ல வேலை என்னை நீ காப்பாத்திட்டேன்னு சொல்றாரு. என்னது உன்னைய காப்பாத்தனா, நீ செத்தா நானும் செத்துருவேன், நான் என்னைய காப்பாத்திக்கிட்டேன்னு சொல்ல, அந்த நேரத்துல அந்த கடைக்கு ஒரு ஆள் வரான். அதை பார்த்தது ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லான்னு பாக்குறாரு. ஆனா அவனால முடியல.
நேரா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து டிவியை போட்டா இந்த இப்ப கொஞ்சம் பேர் செத்து போனாங்கல்ல, அது எல்லாத்தையும் நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த மிகி என்ன சொல்லுதுன்னா, இங்க பாடுறா, எங்க ஏன்னா எல்லாருமே மனுஷங்களோட மூளையை சாப்பிட்டு அவங்கள கண்ட்ரோல் எடுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்னா இன்னொரு மனுஷங்களை சாப்பிடுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. நான் உன்னோட கையில இருக்கிறதுனால நீ சாப்பிட்ற சாப்பாடை வச்சு அதோட ஊட்டச்சத்தை எடுத்துட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை வரான்னு சொல்ல, எனக்கு பிரச்சனை வராது சரி, ஆனா நீங்க மனுஷங்கெல்லாம் சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் ஓகேவா, நீங்க எல்லாம் காட்டு மிராண்டிங்க அப்படி இப்படின்னு சொல்ல, என்னது நாங்க காட்டு மிராண்டிங்களா, அப்ப நீங்க யாரு, நீங்க மட்டும் ஆடு கோழி மாடு இப்படி எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க, நாங்க உங்களை சாப்பிடுறது தப்பான்னு கேட்க நம்ம ஹீரோ, டேய் அதுவும் இதுவும் ஒன்னா, எது கூட போய் கம்பேர் பண்றேன்னு சொல்ல, அப்படிலாம் இல்ல, நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு ஊட்டச்சத்து தேவை, அதனால நீங்க உங்க சார்ந்திருக்க உயிரினத்தை சாப்பிடுறீங்க, அதே மாதிரி நாங்க வாழ்றதுக்கு ஊட்டச்சத்து கிடைச்சுனா நாங்க உங்களை சாப்பிட தேவையில்லை, அதை பத்தி தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கிடையில நீ என்ன ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லி நம்ம மிகி ஹீரோவை மிரட்டுது. என்னது என்னை கொன்றுயா, நீ சரியான பேய்டா அப்படின்னு சொல்ல, என்னது நான் பேயா அப்படின்னு சொல்லுது. கட் பண்ணா இப்ப போலீஸ்காரங்களை காட்டுறாங்க. இப்ப இது வரைக்கும் நடந்துச்சுல கொலை, அது எல்லா இடத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த ஒரு ஆளு செத்து போனவன் என்னமோ மனுஷன் தான், ஆனா அவனோட உடம்புல மனுஷக்கறி இருக்கு, இவங்க யாரு, இவங்க மனுஷனமா என்னன்னே தெரியலன்னு சொல்ல அந்த போலீஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுல தூங்க நம்ம மிகி தூங்காம மனுஷங்களை பத்தியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஆனதும் ஹீரோ வழக்கம் போல காலேஜுக்கு போறாங்க. பார்த்தா அங்க திடீர்னு ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. செமஸ்டர் முடிஞ்சு காலேஜ் இப்பதான் ரீஓபன் ஆயிருக்கு. இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அந்த மிகி இருக்குல்ல, அது கொஞ்சம் லென்த் ஆகி ஹீரோவோட காலர் பக்கம் வந்து எல்லாத்தையும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி வந்து பார்த்த பிறகு, டேய் சின்சி, இங்க என்னைய மாதிரியே 100 இருக்காண்டா அப்படின்னு சொல்ல, டேய் இவ்வளவு பேர் இருக்காங்க, இங்க யாரா நான் போய் தேடுறதுன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியல, இங்கதான் ஆனா வந்துகிட்டு இருக்கான், அது என்னையதான் தேடுதுன்னு சொல்ல, மைக்ல பேசிக்கிட்டு இருந்த பிரின்சிபால், ஒரு விபத்துனால நாம ஒரு புது ப்ரொஃபஸரை மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளைய கூப்பிட்டு வராங்க. அதுவும் மெதுவா நடந்து ஸ்டேஜுக்கு வர, அதை பார்த்த மிகி, இவ தாண்டா அது அப்படின்னு சொல்லுது. அவ வந்ததும் என்னோட பேரு தமியான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கா. அதை ஹீரோவும் மிகியும் பாத்துறாங்க. இவங்க பேசி முடிச்ச பிறகு வெளியே நடந்து போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. அதை பார்த்து அந்த ப்ரொஃபஸர், ஏன் தள்ளியே வந்துகிட்டு இருக்க, நான் ஒன்னும் உன்னை கொல்ல மாட்டேன், அப்படி கொல்றதா இருந்தா அந்த மிகிக்கே அது தெரியுமேன்னு சொல்ல நம்ம ஹீரோ இப்ப பக்கத்துல வராரு. வழக்கம் போல நம்ம மிகி கையில இருந்து ஓபன் ஆக, நீ என்னடா அவன் உடம்ப ஃபுல்லா பிடிக்காம கையில மட்டும் இருக்கன்னு கேட்க, எல்லாம் ஒரு விஷயம், சரி நீங்க எதுக்கு எங்க ஸ்கூலுக்கு வந்தீங்க, இங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, நான் ஒன்னும் திட்டம் போடல, நான் இங்க சாதாரணமா வாழ வந்திருக்கேன், அதை பத்தி நான் உன்கிட்ட நிறைய பேசணும், ஆனா அது இப்ப முடியாது, உன்னோட காதலி மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோ லைட்டா திரும்பிக்கிறாரு. அவங்க போன பிறகு, சரி சாயங்காலம் கிளாஸ் முடிஞ்சதும் என்னைய வந்து பாரு, உன்கிட்ட நிறைய பேசலாம்னு சொல்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை பயன்படுத்தி அவ வர வச்சிடறான். அப்படி அவங்க வந்த பிறகு, ஏமா இங்க வர வச்சு என்கிட்ட என்னத்தமா பேச போறேன்னு சொல்ல நம்ம மிகி டக்குன்னு எந்திரிச்சு, டேய் இன்னும் 10 மீட்டர்ல இணைய மாதிரியே 2 பேர் வராயடா அப்படின்னு சொல்ல மிகி சொன்ன மாதிரியே ஒரு 2 பேர் வராங்க. அதுல ஒரு ஆள் போலீஸ், இன்னொரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட். இவங்க 2 பேரையும் ஒரு பேரசீட்டு பிடிச்சிருச்சு போல. அதுல அந்த போலீஸ்காரன் மட்டும் என் பேரை சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். நடுவில் இருக்க ப்ரொஃபசர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு, இங்க பாரு, இனிமே நாங்க இங்கதான் வாழ போறோம், எங்களுக்கு தேவையான உணவு மனுஷங்க கிட்ட தான் இருக்கு, அதனால அவங்க கொலை பண்ணி நாங்க சாப்பிட்டு தான் இருப்போம், ஆனா நாங்க இங்க நிரந்தரமா வாழ்றதுக்கு என்ன பண்ணலான்றத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, இதெல்லாம் போக நான் இன்னொரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், நானும் இந்த போலீஸ்காரும் உடலுறவு வச்சுக்கிட்டோம், அதனால எனக்கு எந்த கரு உண்டாகும் நான் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன், ஆனா எனக்குள்ள ஒரு மனுஷ கரு தான் உண்டாயிருக்கு, இதை வச்சு எங்களுக்குன்னு தனியா ஒரு உடம்பே வர வைக்க முடியாது, எங்களால மனுஷங்க உடம்புக்குள்ளதான் போய் வாழ முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால இந்த உலகத்துல எங்களை நாங்க எப்படி பாதுகாக்குன்றத பாத்துக்கிட்டு இருக்கோம், உன்னால முடிஞ்சது நீ எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும், அப்படி நீ என்ன ஏதாச்சும் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரே செகண்ட் தான் அந்த அம்மா உடம்புல இருந்து ஒரு கத்தி வந்துட்டு போது பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஒரு பொருள் துண்டா வெட்டுது. அதை பார்த்ததை ஹீரோ பயந்துற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த காலேஜ் எனக்கு ஒரு பணைய கைதி மாதிரி, நீ மட்டும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உங்க கிளாஸ் அழிக்கிறதுக்கு எனக்கு 3 செகண்டே போதும், உன்னோட காதலி உட்படன்னு சொல்ல அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப நம்ம மிகி, டேய் சின்சி, அந்த போலீஸ்காரே இருக்கான் பாரு, அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க, அவன் மேல கொலை நோக்கத்தோட இருக்கான்றதை என்னால உணர முடியுதுன்னு சொல்ல நம்ம ஆளு பயந்துடுறாரு. கட் பண்ணா அந்த போலீஸ்காரனும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து ஒரு மனுஷனை கொலை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டு மேல வராங்க. வந்து அந்த ப்ரொஃபசர் கிட்ட, நாங்க கொஞ்சம் சாப்பிட்டோம், பேலன்ஸை நீ சாப்பிட்டியான்னு கேட்க, இல்ல நான்லாம் மனுஷக்கறி சாப்பிட விரும்பல, எனக்குள்ள ஒரு மனுஷ குழந்தை இருக்கு, அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அதைத்தான் நான் சாப்பிடுவேன், என்னால அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்ல, என்னது இதை சாப்பிட போறேன், இதை சாப்பிட்டா உடம்புக்குலாம் நல்லது இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது கரெக்டா வரணும், அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு அந்த பொண்ணு சொல்லிடுது. கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்க அம்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ முகம் கொடுத்தே பேச மாட்டாரு. அவங்க அம்மா,
சாரிடா, கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப வேலை, அதனாலதான் உன்கிட்ட சரியா பேச முடியல. உன்னைய பார்த்தா ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு, என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்க நம்ம ஹீரோ, நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது, ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி கடுப்பா பேசிட்டு போயிடுறாரு. ஆனா அவங்க அம்மா மனசு கேட்காம வந்து ஹீரோவை பிடிச்சு, இங்க பாடுறா, நீ என்னோட மகன், நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்ல அவங்க கையில ஒரு தீக்காயத்தை இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகி அவங்க அம்மாவை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. தான் அம்மா கிட்டே ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியல, பின்னால பார்க்கலாம். இப்ப நம்ம ஹீரோ தனியா ஒரு ரூமுக்கு வந்துட்டு ஒரு டிராயிங் வரைகிறாரு. அதை பார்த்த மிகி, டேய் இந்த போட்டோவை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இது உங்க அம்மா தானே அப்படின்னு சொல்ல நம்மளால ஆமான்னு சொல்றான். நம்ம ஹீரோ கிளாஸ்லயே அவங்க அம்மா போட்டோ தான் வரைஞ்சிருப்பாரு. அதை 2 பொண்ணுங்க பார்த்து இது உன்னோட ஆளு தானேன்னு சொல்ல நம்ம ஹீரோ கடுப்பாயி அதை அழிச்சு விட்டுருப்பாரு. அம்மா மேல இவ்வளவு பாசமா இருக்கிற ஹீரோ எதுக்கு அவங்க அம்மாவை இப்படி திட்டுறாருன்னு இன்னும் தெரியல. இது போக நம்ம மிகி இருக்குல்ல, டேய் உங்க அம்மா உனக்கு நல்லா சாப்பாடு போறாங்கடா, அதுல இருந்து எனக்கு நிறைய ஊட்டச்சத்து கிடைக்குது, நீ ஏன்டா உங்க அம்மாவை பிடிச்சி இவ்வளவு திட்டிக்கிட்டு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, எனக்கு 4 வயசு இருக்கும், அப்ப எங்க வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுல ஒரு எண்ணெய் சட்டி இருந்துச்சு, அது என் தலையில கொட்ட போச்சு, ஆனா எங்க அம்மா அதை பார்த்ததும் வேகமா ஓடி வந்து அந்த எண்ணெய் சட்டியை தட்டி விட்டாங்க, அதனால அவங்க கையில எண்ணெய் பட்டு பயங்கரமான காயமாயி போச்சு, அதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னாலதான் எங்க அம்மாவுக்கு இப்படி ஆச்சுன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கேன், அதனாலதான் எங்க அம்மா என் பக்கத்துல வர விடுறதில்லைன்னு சொல்றாரு. பயவுல நம்மால வித்தியாசமா யோசிச்சுட்டு இருக்காரு. இதை கேட்ட நம்ம மிகி, எனக்கு ஒண்ணுதான்டா புரியல, இந்த மனுஷங்க மட்டும் ஏன்டா கூட இருக்க காப்பாத்துறதுக்கு தண்ணியை தியாகம் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்க நம்மால அமைதியாவே இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ரோட்ல தனியா நடந்து வந்துகிட்டு இருக்க, திடீர்னு நம்ம மிகி எந்திரிச்சு, டேய் சின்சி, ஒரு 20 மீட்டர் பக்கத்துல என்னைய மாதிரியே ஒரு ஆள் நடந்து வந்துகிட்டு இருக்காண்டான்னு சொல்ல, அவ ஏதோ கொலை நோக்கத்தோட நடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுது. பார்த்தா அந்த போலீஸ்காரன் அங்க வந்து நிக்கிறான். இப்ப என்னடா பண்றதுன்னு கேட்க, அவ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான், அதனால சண்டை எதுவும் போட்டுறாத, முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சு போயிது நம்ம மிகி சொல்லுது. இதை கேட்டதும் ஹீரோ அங்க இருந்து ஓட போலீஸ்காரன் பின்னாடியே துரத்திட்டு வரான். ஒரு இடத்துல ஹீரோவை லாக் பண்ண நம்ம மிகி, கொஞ்சம் அமைதியாரு, நான் பேசி பாக்குறேன்னு சொல்லி, உனக்கு என்ன வேணும், ஏன் எங்களை இங்க இருந்து விட மாட்டேன்னு கேட்க, ஒண்ணு இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சு, அந்த கொலையாளியோட உடம்புல எங்க இனத்தை சேர்ந்தவர் இருந்தான், இவனை யாருனாலையும் கொல்ல முடியாது, யாரா கொண்டு இருப்பான்னு யோசிச்சு பார்த்தா அப்பதான் உன்னோட விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு, இதுல இருந்து நீ எங்களுக்கு ஆபத்தானவன் தெரிய வருது, அதனால உன்னை போட்டு தள்ளுறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்ல அந்த போலீஸ்காரன் இப்ப அந்த பேரசெட்டோட உருவத்தை எடுக்கிறான். அப்ப நம்ம மிகி ஹீரோ கிட்ட, இங்க பாடுறா, இவனை நான் சமாளிச்சிடுறேன், ஆனா நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமான்றது உன்னோட கையில தான் இருக்குன்னு சொல்லி மிகியும் சண்டைக்கு தயாராக 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றனே தெரியல, டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போக இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஊசியான கம்பி எடுத்து அந்த போலீஸ்காரனோட வயிற்றுலே சொருகி விட்டுறான். பைப் வழியா ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. இதனால அந்த போலீஸ்காரன் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுகிறான். இங்க பாடுறா, நீ இருக்கிறது மனுஷனோட உடல், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் கொட்டி போயிடும், நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்ல போலீஸ்காரன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்த ஹீரோ, நாம ஒருத்தனை கொலை வந்துட்டோமேன்னு சொல்லி அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு ஓடி வந்துடுறாரு. வந்துட்டு செமையா டென்ஷன் ஆக நம்ம மிகி, நீ ஏன்டா இப்படி பயப்படுறேன்னு கேட்க, இல்ல நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ எங்க கொலை பண்ண, ஒரு பேரசிட் அவனோட உடம்பு எடுத்துருச்சுன்னா அந்த மனுஷனை அப்பயே கொன்னுரும், அதுக்கப்புறம் அவன் மனுஷன் கிடையாது, எங்களை மாதிரி ஒரு ஒட்டுண்ணி, இதெல்லாம் நீ நினைச்சு கவலைப்படாதான்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையில கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த போலீஸ்காரனை காட்ட, அவன் இன்னும் சாகாம தான் இருக்கான், உடம்புல ரத்தம் தானே போய்கிட்டு இருக்கு, அதை நிப்பாட்டுறதுக்கு வயிற்றுல பாதி இறங்கின கம்பிய பின்னாடி பக்கமா தள்ளி விட்டுறான். இதனால ரத்தம் வர்றது குறைஞ்சிருக்குது. அப்ப அவன், நான் சாகக்கூடாது, எனக்கு உடனடியா இன்னொரு உடல் தேவைன்னு சொல்ல நம்ம ஹீரோட அம்மா அங்க வந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ்கார விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு அங்க ஓடுறாங்க. இவங்களுக்கு அந்த ஆள் ஒட்டுணிலாம் தெரியாதுல்ல, அதனால அவங்க பக்கத்துல போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேட்க டப்புன்னு அந்த சீனை கட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்ட, ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம மிகி எந்திரிச்சு, டேய் சின்சி, ஆபத்துரா ஆபத்து, அந்த போலீஸ்காரன் மறுபடியும் இங்க வந்துகிட்டு இருக்காண்டான்னு சொல்ல, என்னது வரானா, அவனை தானே நம்ம போட்டு தள்ளிட்டோமேன்னு சொல்ல, கிடையாது அவன் வந்துகிட்டு இருக்கான், என்னால நல்லா உணர முடியுது, இன்னும் 20 மீட்டர் தூரத்துல தான் இருக்கான்னு சொல்லுது. ஹீரோ செமையா பயந்து போக, இன்னும் 10 மீட்டர் தான் இருக்குன்னு சொல்ல, போச்சு அவன் நம்ம வீட்டை தான் கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லி ஹீரோ கத்தியெல்லாம் எடுத்துட்டு அவனை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா உட்காந்துருக்காரு. சொன்ன மாதிரி வீட்டுக்கு கதவு ஓரத்துல ஒரு உருவம் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா. அந்த போலீஸ்காரன் சாகாதனால ஹீரோட அம்மா உடலை எடுத்துக்கிட்டான். அவங்கள பார்த்ததும் ஹீரோ, அம்மா தானே கொஞ்சம் அசால்ட்டா இருக்க, டேய் அது உங்க அம்மா இல்லடா அந்த போலீஸ்காரன் சொல்ல நம்ம ஹீரோ மிக பிடிச்சி திட்டுறான். அம்மா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், இதோட பேரு மிகி, இது ஒரு ஒட்டுண்ணி, இது என் கைக்குள்ள போயிட்டு என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா நீ பயப்படுவேன்னு சொல்லிதான் நான் இத்தனை நாள் வரைக்கும் சொல்லாம இருந்தேன், ஆனா உன்கிட்ட சொல்லணும்னு நான் நிறைய நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்க மிகி ஹீரோவை திட்டி விடுது. நம்ம ஹீரோ அழுகுறாரு, அம்மா இதெல்லாம் பொய் தானே, நீ நடிக்கிறதானே, என்னைய மன்னிச்சிருமா அப்படி இப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேரசெட்டோட உருவத்தை எடுத்து ஹீரோட நெஞ்சில ஒரே குத்து இதயத்துல ஓட்டையை போட்டுட்டு போயிடுச்சு. ஹீரோ ரத்தமா வாந்தி எடுத்துட்டு கீழே விழுக நம்ம மிகி ஹீரோவை எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்ணது. அப்ப அவங்க அம்மா, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் இதயத்துல நான் ஓட்டையை போட்டுட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் செத்துருவான், நீயும் செத்து
போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து அந்த மிகி அவங்க போன பிறகு ஹீரோட கையில இருந்து வெளியே வந்து அவன் ஓட்டைய போட்டான்ல அதுக்குள்ள நுழைஞ்சு போயிருது. இப்படியே ஒரு 2-3 நாள் ஆகுது. நம்ம ஹீரோ காலேஜுக்கு வராதனால அந்த ப்ரொஃபசர் பாரசிட் இருந்துச்சுல்ல அது ஹீரோ வராததை நோட் பண்ணுது. இப்ப ஹீரோவை காட்ட ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்கிறாரு. என்னடா நாம உயிரோட இருக்குமேன்னு சொல்லி சாக்காயிட்டு வேகமா கண்ணாடி பக்கம் போயிட்டு சட்டையை கழட்டி பார்த்தா அவர் நெஞ்சில் இந்த ஓட்டை மறைஞ்சு கிடக்குது. அப்ப நம்ம மிகி எந்திரிச்சு, இங்க பாரு, நீ செத்தா நானும் செத்துருவேன், அதனால உன் உடம்புக்குள்ள புகுந்து உன்னோட இதயத்துல என்னோட ஒரு பகுதியை கொடுத்து அடைச்சு விட்டேன். அப்படி அடைச்ச பிறகு மறுபடியும் உன்னோட கைக்கு வந்துட்டேன். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாம தானே அதை பண்ண. நல்ல வேலை நீ பொழைச்சுக்கிட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோ, நீ என்னை சாக விட்டுருக்கணும், என்னை எதுக்கு காப்பாத்துன, எங்க அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி செமைய அழுக. அது உங்க அம்மா இல்லடா, அது அந்த போலீஸ்காரன், அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவை சமாதானப்படுத்த பாக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுல இருந்து வெளியே வர ஹீரோவோட லவ்வர் அங்க வந்துடுறாங்க. ஏடா 2 நாள் உன்னை ஆளையே காணா அப்படின்னு கேட்க ஹீரோ எதுவுமே பேசாம முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காரு. இதை பார்த்து அவங்க லவ்வர், ஏன்டா பேச மாட்டற, நில்ற அப்படின்னு சொல்ல முதல்ல என் பின்னாடி வரத நிப்பாட்டுன்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. தன்னால இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லி பயப்பட்டு நேரா அந்த ப்ரொஃபசர் கிட்ட வந்துடுறாரு. அப்ப அந்த ப்ரொஃபசர், ஏடா உங்க வீட்டுக்கிட்ட ஒரு போலீஸ்கார உடம்பு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நீ தானே கொன்ன அப்படின்னு கேட்க நாங்களும் அப்படிதான் நினைச்சோம், ஆனா அவன் சின்சியோட அம்மாவோட உடம்பு எடுத்துக்கிட்டான், அவங்க அம்மாவே கொன்னுட்டான், கிட்டத்தட்ட எங்களையும் கொல்ல பார்த்தான், நாங்க எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு சொல்ல இப்ப அவன் எங்க இருக்கான்னு மிகி கேக்குது. அதுக்கு அவங்க, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சாலும் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், எங்க இனத்துல அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அவனே நீ கொல்ல பார்த்திருக்கன்னு கேட்க அதெல்லாம் இருக்கட்டும், அவன் எதுக்கு நீ எங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினு கேட்க எல்லாம் ஒரு ஆராய்ச்சி தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லாம போக தான் கிட்ட இருந்த கத்தி எடுத்து அந்த அம்மா மேல வீச அவங்க முடியே அதை பிடிச்சு மறுபடியும் ஹீரோ கிட்ட வீசிடுது. ஆனா அதை ஹீரோவை கொல்லாம பக்கத்துலதான் எரிஞ்சிருக்கு. அப்ப மெதுவா பக்கத்துல வந்து, இங்க பாருங்க, உங்க மேலே நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக தான் உங்களை கொல்லாம விட்டுருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நாம மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அங்க ஒரு போலீஸ்காரர் இருந்தார்ல, அவரு இதுவரைக்கும் நடந்த எல்லா கொலைகளையும் போட்டோ எடுத்து வச்சு ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அவரோட அசிஸ்டன்ட் வந்து, இந்த மாதிரி ஹோட்டல்ல ஒரு கொலை நடந்துச்சுல அதுல இருக்கிற கைரேகையும் இப்போ ஒரு போலீஸ்காரன் செத்தான்ல அந்த கம்பியில இந்த கைரேகையும் ஒரே ஆளு, அது போக செத்தவங்க 2 பேர் உடம்புலயும் மனுஷகரி இருந்ததா தெரிய வருது, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஒட்டுண்ணியா இருக்கும், நாம இதை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்ட அவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம மிகி, டேய் இங்க ஏதோ 2 பேரு என் இனத்தாங்க இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ முன்னாடி போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க ஏதோ அரசியல் கூட்டம் மாதிரி இருக்கு, ஒருவேளை அதுக்குள்ள அவங்க அம்மா இருப்பாங்கன்னு நினைச்சு நேரா அங்க போய் தேட பார்த்தா மேடையில பேசிட்டு இருந்தாங்கல்ல அதுல அந்த பொம்பளை ப்ரொஃபசர் நிக்குது, கூடவே இன்னொரு ஆள் இருக்கான், அவன் அந்த நாட்டுல பிரசிடென்டா போட்டி போட போறானா, அவனும் பேரசிட்டா இருக்கான்னு சொல்லுது. இதை கேட்டது இவங்க 2 பேத்துக்கும் சாக்காயிச்சு. நேரா வீட்டுக்கு வர நம்ம மிகி, இவ ப்ரொஃபசர் இருக்கிறதே என்னால தாங்க முடியல, இப்ப இன்னொருத்தனை கூட்டு வந்து அரசியல் வர வைக்க போறா, இப்படியே போச்சுன்னு வச்சுக்க ஒரு நாள் எங்க ஆளுக எல்லாருமே உலகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியாதுன்னு சொல்ல இப்ப ஏதோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. நம்ம ஹீரோ யாருன்னு போய் பார்த்தா போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஹீரோட கைரேகை கடைசில அதை வச்சு கண்டுபிடிச்சு அங்க வந்திருக்காங்க. இங்க பாருப்பா, நாங்க போலீஸ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமேன்னு சொல்ல இவரும் உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். இந்த மாதிரி உங்க அம்மா காணாம போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம், நீ ஒன்னும் பயப்படாத, அவங்கள நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சு தரோன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. சரி, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் இறந்து போனானே, அவனை பத்தி ஏதாச்சும் டீட்டெயில் உனக்கு தெரியுமான்னு கேட்க நம்மாலே இல்லைன்னு சொல்லிடுறாரு. சரி, நம்ம மிகி அப்ப என்ன பண்ணுன்னு பார்த்தா ஹீரோ முதுகு பின்னாடி போட்டு அதை அமுக்கி உட்கார வச்சிருக்காரு. இதை கேட்ட அந்த போலீஸ், சரிப்பா ஏதாச்சும் பிரச்சனை எங்களை கூப்பிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி காலேஜுக்கு போக அவங்களோட லவ்வர் அங்க வராங்க. என்னடா அம்மா காணாம போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், ஒன்னும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைச்சிருவாங்க, நான் உனக்கு சாப்பாடுக்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல அங்க ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா அந்த ப்ரொஃபசர் கூட இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இருந்தான்ல, அவன் வந்து ஹீரோ கிட்ட கையை கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்டை கொடுத்துட்டு, ஓ உன்னாலதான் ரைட் ஹேண்டை அசைக்க முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டை கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் கொடுக்குறாரு. 2 பேரும் கையை பிடிச்சி பயங்கரமா நெரிக்கிறாங்க. ஆனா அதை லவ்வர் பார்த்துட்டு, டேய் என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கையை பிரிச்சு விடுறாங்க. அப்போ நம்ம மிகி மேல கையை காட்ட பார்த்தா அந்த ப்ரொஃபசர் பொம்பளை இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்டூடெண்ட் ப்ரொஃபசர் கிட்ட வந்து, அவனுக்கு ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாகி போச்சு, அந்த மிகி பைய கூட இருக்கனால தான் இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல, பரவாயில்லையே நான் நினைச்ச மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வரான்னு அந்த ப்ரொஃபசர் பொம்பளை சொல்லுது. அதெல்லாம் சரி, நீங்க அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க எல்லாம் ஒரு காரணமா தான், அவனுங்க 2 பேரும் ஒரு பெரிய விஷயம் கூட விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லுது. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ வீட்டுல இருக்காரு. சரி வா போய் அந்த போலீஸ்காரனை தேடுவோம் அப்படின்னு சொல்ல நம்ம மிகி, இங்க பாரா, உன் இதயத்துல ஓட்ட விழுந்த பிறகு என்னோட தசையை நான் கொடுத்தேன், அதுவும் உன்னோட இதயமும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு, இப்படி நடக்கிறதுனால உன்னோட உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற வரதான் நான் உணர்றேன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் வா நம்ம போய் அவனை தேடுவோம்னு சொல்ல நம்ம மிகி, டேய் சத்தவங்க உயிரோட
உயிரோட வரமாட்டாடா, பேசாம உன்னோட பொழப்ப பாருன்னு சொல்லுது. இதெல்லாம் போக நான் என் தசையை கொடுத்ததுனால என்னோட உடம்பும் இப்ப மனுஷங்க மாதிரி தூங்க சொல்லுது. ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம்னாச்சும் தூங்கணும், அப்படி தூங்குனேன்னா இடையில என்னால எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லுது. நம்ம மிகி அதோட தசையை கொடுத்து காப்பாத்திட்டு இருக்கும் போது அது இறந்த மாதிரி ஆயிருச்சான். அதனால இது தூங்கும் போது என்ன நடக்குன்றது இதுக்கே தெரியாதான். அதனால நான் தூங்க போறேன்னு சொல்லி டக்குன்னு மறைஞ்சது. இந்த பக்கம் நம்ம போலீஸை காட்டுறாங்க. இந்த ஒட்டுண்ணியை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்படிப்பட்ட ஒட்டுண்ணி மனுஷங்க உடம்புல வாழ்ந்துச்சுன்னா அதோட தலைமுடிய பிச்சம்னா அது நார்மலான முடி மாதிரி இல்லாம ஒரு புடு மாதிரி நெளிஞ்சு உயிரோட இருக்கிற மாதிரி காட்டுமா. இப்படி இருந்தா அவங்க உடம்புல ஒட்டுண்ணி இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லி படிக்க அந்த போலீஸ் பக்கத்துல இருக்கிறோட முடிய பிடிங்கி பாக்குறாரு. பரவாயில்ல, நீ மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை எல்லாத்தையும் அந்த ஆபீஸ்லயே ஒரு ஒட்டுண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது அந்த ப்ரொஃபசர் கிட்ட வந்து சொல்லுது. கூடவே அந்த புதுசா போட்டிட்டான் பிரசிடென்ட் அவனும் இருக்கான். இவனும் ஒட்டுண்ணி தானே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் மட்டும் ஜெயிச்சிட்டேனா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றோம். இப்ப ஹீரோவை காட்ட ஹீரோவை அவங்க லவ்வரும் அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுல சமைக்கலான்னு சொல்லி கடையில போய் பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வாங்கிட்டு வெளியே வந்த போது ஒரு குட்டி நாய் ஒண்ணு ரோட்ல செத்து கிடக்கத பாக்குறாங்க. அதை பார்த்த ஹீரோ அதை ஹீரோயின் பக்கத்துல எடுத்துட்டு வர ஹீரோயின் அதை புடிச்சு தடவி கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வேகமா கொண்டு போய் குப்பை தொட்டில போறாரு. அதை பார்த்த உடனே என்னடா பண்ற, அதை நாம புதைக்கணும்டா, நீ என்னமோ அசால்ட்டா குப்பை தொட்டில போட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, என்னது குப்பையா, ஏண்டா உனக்கு இறக்கமே இல்லையா, ஏடா இப்படி மாறிட்டேன்னு கேட்க, ஏய் உயிரோட இருந்தாதான் அது நாய்க்குட்டி, இப்ப அது செத்து போச்சு, அது வெறும் சத எலும்பு மட்டும்தான் அப்படி இப்படின்னு சொல்ல அவங்க ஹீரோவை பார்த்துட்டு ஏய் நீ உண்மையிலே மாறிட்டடா, நிஜமாவே இது நீ தானான்னு சொல்ல நம்ம ஹீரோ நீ தாண்டி ஏதோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல அவங்க இல்ல நான் ஏதோ உன்னை தப்பா நினைச்சிட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லி வாங்கின பொருள் எல்லாத்தையும் ஹீரோட கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம மிகி எட்டி பார்க்க ஏண்டா மிகி நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனான்னு கேட்க இல்ல ஆனா இதுக்கு முன்னாடி இதே விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னேன், இப்ப நீ என்னைய மாதிரியே ரியாக்ட் பண்றேன்னு சொல்லுது. இப்ப என்ன இருக்கு, அந்த இதயத்தை மிகி சரி பண்ணதுனால அதோட தசை அவர் உடம்புல இருக்கிறதுனால ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராரு. இப்போ அந்த பொம்பளை ப்ரொஃபஸரை காட்ட அங்க இருக்கிற ஒரு இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து ஏமா நீ கர்ப்பமா தானே இருக்குன்னு கேட்க, ஆமா அதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்க, இல்லம்மா உன்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆபீஸ் ரூமுக்கு வரையான்னு கேட்க இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்க வராங்க. வந்து பார்த்தா இவங்களோட அப்பா அம்மா அங்க இருக்காங்க. என்னம்மா நல்லா இருக்கியா, உன்ட சொல்லாம வந்ததுக்கு மன்னிச்சுக்க, நீ கர்ப்பமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், ஆனா அதுக்கு யாருமா காரணம் அப்படி இப்படின்னு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்க தான் பொண்ணை நல்லா கூர்மையா பார்த்துட்டு அவங்க புருஷன்கிட்ட ஏய் இது நம்ம பொண்ணு கிடையாது இது வேற யாரான்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவங்க புருஷன் என்னடி வளர்ற, நம்ம பொண்ணு நல்லா குத்துக்கலுமா தானே இருக்கான்னு சொல்ல, இல்ல சத்தியமா இப்ப நம்ம பொண்ணு கிடையாது போலீஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்ல திடீர்னு அந்த ப்ரொஃபசர் அந்த பேராசூட்டோட உடம்பு எடுத்து அவங்க அப்பாவை ஒரே சொருகு ஸ்பாட்லயே செத்து போயிட்டாரு. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு பயங்கர சாக்காயி போச்சு. இவங்க போன் எடுத்து போலீஸுக்கு கால் பண்ண அவங்களையும் போட்டு தள்ளிடுது. அப்ப அந்த ஸ்டூடெண்ட் பேராசூட் இருப்பான்ல அவனுக்கு போன் பண்ணி நான் தாண்டா பேசுறேன், இங்க இன்னும் ஒரு 2 உடம்பு இருக்கு வந்து சாப்பிட்டு போயிருன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ரொஃபஸரை பாக்குறாங்க. எப்பயுமே நம்ம ஆளு பயந்துட்டு தானே பாப்பாரு, இப்போ ஏதோ அசால்ட்டா உட்காந்து வந்து பேசுறாரு. கட் பண்ணா அந்த பாராசைட் ஸ்டூடெண்ட் இவங்க டிராயிங்லாம் வரைவாங்கல்ல அங்க நிக்கிறான். இவங்க எல்லாரும் அவனை வரைஞ்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து உனக்கு விஷயம் தெரியுமா, இங்க ஒட்டுண்ணி பரவிக்கிட்டு இருக்கான், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க முடிய புடுங்கினா போதுன்னு சொல்லிட்டு இவ விளையாட்டா அவன் முடிய புடுங்குவா. ஆனா பார்த்தா இவன் ஒட்டுண்ணின்றதுனால அவனோட முடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாக்காக ஏண்டி இப்படி பண்ண, நான் உங்க கூட அமைதிதானே இருந்தேன், இப்ப பாரு நீங்க எல்லாம் சாக போறீங்கன்னு சொல்லி ஒருத்தரையா எண்ணி மொத்தம் 8 பேர் இருக்கிறத கணக்கு போடுறோம். அங்க இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து ஒரு இடத்துல நிக்க வச்சு அவனோட உருவத்தை எடுக்கிறான். அதை பார்த்ததும் எல்லாரும் அலற அந்த சத்தம் ஹீரோவுக்கு கேட்டுருது. அதை கேட்டதும் ஹீரோ அங்க ஓடி வர இந்த பக்கம் அவன் முழு உருவமா எடுத்து எல்லாத்தையும் கொல்றதுக்கு தயாரா இருக்கான். ஆனா ஹீரோட லவ்வர் இருக்காங்கல்ல அவங்க ஒரு கெமிக்கல் பாட்டில் எடுத்து அவனோட மண்டையிலே வீசிடுறாங்க. அது அவனோட மண்டையில பட்டு ரியாக்ட் ஆகி வழியில பயங்கரமா துடிக்கிறான். என்ன பண்றேன்னு தெரியாம சுத்தி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோட ஃப்ரெண்டு இருப்பால அவளையே பாதியா வெட்டி விட்டுறான். இந்த பக்கம் ஹீரோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்க நம்ம மிகி ஹீரோவை பார்த்து டேய் அவ ஏதோ கொலை நோக்கத்தோட இருக்காண்டா, என்னால உணர முடியுது, நீ போகாத உன்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோ மிகியோட பேச்ச கேட்காம வேகமா அந்த ரூமுக்கு ஓடுறாரு. இப்படி வேகமா ஓடி வரும்போது அங்க இருக்க ரத்தம் பட்டு வலிக்கு விழுந்துடுறாரு. முன்னாடி பார்த்தா அங்க நிறைய பேர் செத்து கிடக்காங்க. அதை பார்த்து ஹீரோ பயங்கரமா அலறாரு. அவரோட இதயம் வேகமா துடிக்குது. இதை பார்த்த மிகி டேய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுடா, உன்னோட இதயம் வேகமா துடிக்குது, நீ மறுபடியும் செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்ல ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. அந்த நேரத்துல ஸ்கூல்ல இருந்து போலீஸ் கால் பண்ணிருப்பாங்க. போலீஸும் அங்க வந்துடுறாங்க. இப்ப அந்த பாராசைட் ஸ்டூடெண்ட்டை காட்ட அந்த கெமிக்கல் பட்டதுனால இவனால பழைய உருவத்துக்கு மாற முடியல. அதே நேரத்துல ஹீரோட லவ்வர் ஒரு பீரோல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இவனால மோப்பம் முடிக்க முடியும்ல, அதனால அவங்க இருக்கிற பீரோவை கண்டுபிடிச்சு அதை இழுத்து கீழே தள்ளி விட்டுறான். உடனே இவங்க தப்பிச்சு ஓட பார்க்க காலை லைட்டா ஒரு அறுப்பை போட்டு விட்டுறான். அந்த இடத்துல ஹீரோ கரெக்டா வந்துடுறாரு. வந்து ஹீரோயினை பின்னாடி
பின்னாடி தள்ளி விட்டுட்டு அவன் கூட பயங்கரமா சண்டை போட ஒரு கட்டத்துல ஹீரோட கையை வெட்டி விட்டுறான். அந்த மிகி துண்டை அந்த பக்கம் வந்துருது. சோழி முடிஞ்சுன்னு பார்த்தா மறுபடியும் ஹீரோ கையில போய் ஒட்டிக்கிட்டு இவன் கூட பயங்கரமா சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த ப்ரொஃபசர் அங்க வந்துடுறான். இவனை பார்த்துட்டு நீ ரொம்ப மாறிட்ட, உன்னால ஏதாச்சும் பிரச்சனை வந்துரும் சொல்லி அவன் இருக்கிற இடத்துல ஒரு பாம்பை போட்டு விட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்த ஹீரோனை தூக்கிட்டு மாடியில இருந்து கீழே குதிக்க அவன் இருந்த இடமே வெடிச்சு போயிருது. நம்ம ஹீரோக்குள்ள அந்த மிகி இருக்கறனால ஹீரோக்கு ஒன்னும் ஆகாம இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோனை ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்பிச்சு விட இந்த பக்கம் போலீஸ் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க பில்டிங் மேல போனதும் அந்த பையவள இன்னும் சாகாம இருக்கான். அங்க இருக்கிற போலீஸையும் கொண்டு விட்டுறான். இந்த விஷயம் நம்ம மிகிக்கு தெரிஞ்சதும் டேய் அவ இன்னும் சாகலடா, இன்னும் உயிரோட தான் இருக்கான், அதுவும் இந்த மொட்டை மாடியில தான் இருக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோ அவ இருக்கிற மொட்டை மாடியை விட்டுட்டு ஒரு தெரு தள்ளி ஆப்போசிட்ல இருக்கிற மொட்டை மாடிக்கு வந்துடுறாரு. கையில ஒரு கம்பியோட நிக்க நம்ம மிகி வில்லா மாதிரி ஹீரோவுக்கு உதவி பண்றான். அவன் கரெக்டா மொட்டை மாடி வந்ததும் நம்ம ஹீரோ எய்ம் பண்ணி அந்த கம்பியை விட அது அவனோட இதயத்தை சொருகி பின்னாடி இருக்கிற மதுல போய் நிக்குது. பயவுல செத்தே போயிட்டான். இதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்ப அந்த ப்ரொஃபசர் பொம்பளை வந்து நிக்கிறான். ஏன் இங்க வந்தேன்னு கேட்க நானும் ஒரு 13 பேத்த கொன்னுட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ உடனே அவனை நான் ஆரம்பத்திலே கொண்டு இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல நீ என்ன கொன்னா என் வயிற்றுல இருக்க குழந்தையும் செத்து போயிடும், உன்னால ஒரு மனுஷ குழந்தைய கொல்ல முடியுமான்னு கேட்க நம்ம மிகி சரி இப்ப எதுக்கு நீ இங்க வந்த, நீ அந்த குழந்தைய வச்சு நீ என்ன செய்ய போறேன்னு கேட்க உனக்கு தெரியும் நான் அதை ஒரு சோதனைக்காண்டி தான் பயன்படுத்துறேன், அது போக இப்போ ஒரு குழந்தைக்கு நான் தாயா இருக்கேன், மனுஷங்களுக்கு தாயா இருக்கும்போது அவங்களுக்குள்ள இன்னொரு உணர்ச்சி வரும்ல, அது எனக்குள்ள வந்திருக்கு, அவங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கு அவங்க என்ன வேணா செய்யறாங்கல்ல, அது எப்படி வருதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் தருது. இந்த அட்ரஸ் தான் உங்க அம்மா இருக்கா, போய் நீ பழி வாங்கன்னா பழி வாங்கன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் போலீஸ் அங்க வந்துற அந்த ஸ்டூடெண்ட் உடம்புல குத்தி ஆப்போசிட் செவுத்துல போய் சொருகுச்சுல கம்பி அந்த ஓட்டைய பாக்குறாங்க. இது எங்க இருந்து வந்திருக்குன்னு அவர் கணிச்சு கரெக்டா ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்கையும் பாத்துறாரு. இப்போ ஹீரோவை காட்ட ஹீரோ அந்த அட்ரஸ் தேடி கரெக்டா அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தா அவங்க அம்மா உள்ள இருந்து வெளியே வராங்க. அவங்களும் இவங்கள பாத்துற இங்க வச்சு சண்டை போட்டா எல்லாத்திற்கும் தெரிஞ்சிருன்னு சொல்லி நேரா ஒரு பிரிட்ஜு கீழே போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மிகி கிட்ட பாரா அவளோட உடலை வெட்ட வேணாம், ஏன்னா அது இன்னும் எங்க அம்மாவோட உடம்பு தான், கரெக்டா தலையை மட்டும் வெட்டணும்னு சொல்ல நம்ம மிகி டேய் ஒரு விஷயம் நடக்க போதுரா, எனக்கு தூக்கம் வருது, தூக்கம் வந்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாம இங்க இருந்து போயிடலான்னு சொல்ல டேய் இந்த நேரத்துல உனக்கு தூக்கம் வந்து தொலைன்னு சொல்லி ஹீரோ திட்டுறாரு. இல்லடா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது, வேணும்னா நான் உனக்கு ஒரு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மிகி கத்தியா மாறிட்டு மறைஞ்சிருது. அப்பா அவங்க அம்மா பக்கத்துல வந்து டேய் நீ எப்படா உயிரோட வந்தேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க நம்மால சண்டைக்கு ரெடியா நிக்கிறாரு. சரி பரவாயில்ல உன்னை போட்டு தள்ளிட்டு நான் என் வேலையை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுண்ணியோட உருவத்தை எடுக்க நம்மால் கையில கத்தி மாதிரி இருக்கிறதுனால பயங்கரமா எடுத்து சண்டை போடுறாரு. அவன் அடிக்கிற ஒரு அடி கூட ஹீரோ மேல படல. இதை பார்த்தது அவன் எப்படா உன்னால இவ்வளவு வேகமா ஃபைட் பண்ண முடியுது, மனுஷங்களால இது முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு அடி கூட ஹீரோ மேல படல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மாவை நோக்கி முன்னாடி வந்துகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அவங்கள வெட்ட போக திடீர்னு அவன் மூஞ்சி மாதிரி அவங்க அம்மா வயசுல பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்டதும் ஹீரோ கொஞ்சம் டைவர்ட் ஆக மறுபடியும் அந்த ஒட்டுண்ணியோட உருவத்தை எடுத்து ஹீரோ வெட்ட பாக்குறான். ஆனா பக்கத்துல போய் விழுந்துருது. என்னன்னு பார்த்தா அவங்க கையை அந்த ஒட்டுண்ணியோட ஆயுதத்தை தடுத்து விட்டுருக்கு. சின்ன வயசுல அவங்க அம்மா இதே மாதிரி கொதிக்கிற எண்ணெயை தொட்டு தான் பையனை காப்பாத்தினாங்கல்ல, இப்பயும் அவங்க அம்மாவோட உடம்புன்றதுனால அதை லைட்டா கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவை காப்பாத்தி வச்சிருக்காங்க. இதை அவனும் ஆச்சரியமா பார்க்க நம்ம ஹீரோ மனசை கல்லாக்கிக்கிட்டு அவங்க அம்மாவோட தலையவே வெட்டி விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மிகி முழிச்சுற என்னடா அவனை போட்டு தள்ளிட்டியான்னு கேக்குது. ஆமா எங்க அம்மா தான் மறுபடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு ஹீரோ சொல்றாரு. என்னதான் நீங்க எங்க உடம்ப கண்ட்ரோல் எடுத்தாலும் ஒரு கட்டத்துல எங்க உணர்ச்சி வெளியே வந்து பாத்தியான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பிரசிடென்ட்டை காட்டுறாங்க. அந்த ஆளு எலெக்ஷன்ல ஜெயிச்சு விட்டான். அதை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம போலீஸ் டீமா காட்டுறாங்க. இப்போ அந்த பாராசிட் பிரசிடென்ட் ஜெயிச்சதுனால இந்த போலீஸ்காரங்க இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த எல்லா ரெக்கார்டையும் இவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்ல இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த பிரசிடென்ட்டை காட்ட அவன் நேரா அந்த ப்ரொஃபசர் இருக்கிற இடத்துக்கு வரான். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வந்துச்சுல, இந்த உலகத்துல மனுஷங்க எல்லாம் செத்து போயிட்டா காடுகள்லாம் பாதியா குறைஞ்சிச்சான்னு, அது எல்லாத்தையும் இந்த ப்ரொஃபசர் தான் சொல்லியிருப்பா. அந்த சீனை இப்ப காட்டுறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஹெட்டா ஒரு பெரிய பாராசைட் ஒன்று உட்காந்துருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க நான் மனுஷ இனத்தை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னதும் நம்ம ப்ரொஃபசர் அவங்களோட வயிற்றை தடவி பாக்குறாங்க. ஏன்னா அவங்க வயிற்றுலயும் ஒரு மனுஷ குழந்தை தானே இருக்கு, அதனால லைட்டா ஃபீல் பண்றாங்க போல. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவங்க லவ்வரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க நிக்கிறாரு. அப்ப நம்ம மிகி என்ன சொல்லுதுன்னா இதுக்கப்புறம் என்னடா பண்ண போற, எங்க ஆளுக இந்த நாட்டை
மாட்டை புடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுன்னே தெரியாது, நீ என்ன பிளான் வச்சிருக்கன்னு கேட்க நம்ம ஹீரோ அசால்ட்டா இங்க இருக்கிற எல்லா ஒட்டுணையும் கண்டுபிடிச்சு ஒன்னொன்னா போட்டு தள்ள போறேன்னு சொல்ல அதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஒருத்தன் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு 2வது பார்ட் ஒன்று இருக்குங்க. அதுலதான் இந்த ஒட்டுணையெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா, ஹீரோ கடைசியில என்ன ஆனார்ன்றத எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு செகண்ட் பார்ட் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நான் போடுறேன். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.